நல்லா இருக்கீங்களா? சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே. ஹாய், ஹலோ, வணக்கம். அது காலை வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வனவாசி திருமணத்துக்கு போயிட்டுருக்கோம். சூரியன் மிகவும் அதிகாலையில் பிரமிப்பாக இருக்கிறது பார்க்க. எனது மேடம் கல்யாணத்துக்கு போகலான்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருக்கோம். சேலம் பைபாஸ் ரோட்டில் வண்டி போயிட்டு சூப்பர் மலை வரங்க வனவாசி வனவாசி ஏதோ பக்கத்தில் தான் இருக்குதுன்னு நினச்சா அது வாட்டுக்கு போகுது போய்கிட்டே இருக்கு. எப்படியோ கல்யாண வீடு வந்தாச்சு. கல்யாணத்துக்கு போனால் கொழுந்தியா கொடை குசும்பு. மேடம் நல்லா இருக்கீங்களா? மகன், சித்தப்பா, பெரியப்பா எல்லோரும் இருக்காங்க. பேசிகிட்டு இருந்தோம். பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட மிஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு உட்காந்தாச்சு. மாப்பிள்ளைக்கு கொண்டை வச்சுக்கோங்க. எல்லோரும் ஹாப்பியாக விளையாண்டு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. மணமகனுக்கு கேட்குறாங்க. அப்புறம் நாங்கள் எங்களுக்கு கூட்டம் வந்துட்டோம். காலையில் டிஃபன் போட்டாங்க. இட்லி, பொங்கல், வடை, கேசரி சாப்பிட்டு மேட்டூர் டேம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு மேட்டூர் டேம் கிளம்பிட்டோம். மேட்டூர் டேம் ஆத்தாடி இது சர்க்கிளான ரோடு, பயமாக இருந்தது ஃபஸ்ட் டைம் ஓட்டும் போது. ஆனால் சேஃப்டியாக ஏற்றி இறங்கியாச்சு. பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே கோயிலில் போகிற வழியில் ஒரு கோயிலில் நடந்துட்டு பார்த்துட்டே போனோம். அடுத்து கும்பாபிஷேகம் இந்த கோயிலில் தான் பார்த்துட்டே போனோம். இதை வந்து மேட்டூர் 16 கண் மதகு வழியாக தண்ணி வெளியேறும் இல்லையா, அந்த பாலம். அதாவது மேச்சேரியையும் மேட்டூரையும் இணைக்கக்கூடிய சாலை. தண்ணி இல்லை, இன்னும் திறந்து விடலை. 18ஆம் தேதி என்னமோ தான் முதலமைச்சர் திறந்து விடுறதா சொல்லியிருக்காங்க. தண்ணி வரல, ஆனால் டேமில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. சாலையை கடந்து போயிட்டுருக்கோம். அப்படி இப்படி சொல்லிட்டு மேட்டூர் மலை மேலே இருந்து இறங்க போகிறோம். பயந்து இறக்கணும். ஃபஸ்ட் டைம்னால ஒரு மாதிரியாக இருந்தது. ஹில்ஸ் எல்லாம் வண்டி ஓட்டினதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஹில்ஸ் ஓட்டிட்டு வளைஞ்சு கொண்டை ஊசி வளைவு மிகவும் பயங்கரமாக இருந்தது. நல்ல ஒரு திகிலான எக்ஸ்பீரியன்ஸ் தான். வண்டி திரும்பி கட்டாய் யூட்டனில் வந்து நின்றுச்சு. பயம் வேறு ஒன்றும் இல்லை. அவர் எப்படியோ வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி ஆட்டி ஹில்ஸ் வேலை கீழே இறங்கி மேட்டூர் டேம் நெருங்க போகிறோம். வெண்ணங்குடி முனியப்பன் கோயில், அதாவது
மேட்டூர் டேமில் இருக்கிற ஒரு முனியப்பன் கோயில். அந்த கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டுட்டு மேடம் நானும் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக வெளியே பார்க்குக்குள்ளே போகலான்னு பிளான் பண்ணோம். வெளியே அலம்பரம் முடிச்சுட்டு பார்க்குக்குள்ளே வந்தாச்சு. இந்த பார்க் மேட்டூர் டேமோட அணைகிட்ட பார்க்கு தான். ஒருத்தருக்கு பீஸ் என்ட்ரி 10 ரூபா, மொபைலுக்கு தனியாக 10 ரூபா, மொத்தம் ஒரு ஆளுக்கு 20 ரூபா, 2 பேருக்கு 40 ரூபா. இந்த தண்ணி மின்சாரம் தயாரிக்கிற இடத்துல வெளியே வர இடத்துக்கு பார்த்து அப்படியே உள்ளே போனோம். உள்ளே போனால் டேம் தான் இருக்குது. நல்லா இருந்தது. சின்னதாக இருக்குது, ஆனால் ரொம்ப பெருசாக இல்லை. எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக தான் இருக்குது. எதிர்பார்ப்புகள் நிறையா இருந்தது. மேற்கு டேமுங்கிற தெரியல, அவ்வளோதான் எங்களால் ஜூம் பண்ண முடிஞ்சது. நான் பாட்டு பேகை தூக்கிட்டு முன்னாடி நடக்க, மேடம் பின்னாடி படம் எடுத்துகிட்டே வந்தாங்க. விளையாட்டு திடல் பக்கத்தில் கோயிலுக்கு பொங்க வைக்க வந்தவங்கெல்லாம் வந்து விளையாண்டாங்க. அதான் மேடம் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க ஊஞ்சல். ஃபிஷ் டேங்க்கு மீன்கள் கண்காட்சி, மீன் கண்காட்சி போனோம். போய் வாங்கிக்கிட்டு மீனை பார்த்துட்டு அப்படியே வந்தோம். ஷார்க் ஃபிஷ், இது என்னமோ ஃபிஷ் சொன்னாங்க, கவனிக்கலை. நிறையா இருந்தது ஃபிஷ்ஷு. எல்லாம் ஜோவியில் எல்லா பக்கம் இருக்கக்கூடிய ஃபிஷ். இதுதான் பூனை மீசை மீஸ் தான், பூனை மீசை மீன். இது சாதா கோல்டு ஃபிஷ். நம்ம பேர்லாம் மேலே இருக்குது. ஆனால் ஒரு சில மீன்களை பார்த்திங்கன்னா நம்ம கேமரா கொண்டுட்டு போனோம்னா வந்து கடிக்க வர மாதிரியே, அதாவது ஆக்டிவாக இருக்க மாதிரி இருக்குது. இது ட்ரைனிங்கா இல்லை அதோட இயல்பு அதுதானு தெரில. இது ஒரு நிற்கிது மேடம், கொடை வச்சு கடலோர கவிதைகள். ரோசாப்பு சின்ன ரோசாப்பு நன்றாயிருக்கு. வெயில், அதனால தான் கொடை பிடிச்சிருக்காங்க. அழகாக இருக்குது. பூத்தோட்டம்லாம் மிகவும். சாப்பிட வந்துட்டோம். ஃபிஷ் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு ஃபிஷ்ஷு. நல்லா 3 மீன், ஒரு மீன் 80 ரூபா. நல்லா சாப்பிட்டோம். சுழுது, அதனால் தூக்கி போட்டாச்சு. அதனால் சாப்பிட்டோம். ஜம்முன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் மேலே இருக்க பவள விழா பூங்காவுக்கு போகிறோம். பவள விழா பூங்காவுக்கு போனால் மேட்டு டேம் உள்பக்கம் படம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. அங்கே செம்மையாக இருக்குது. தண்ணி, அவ்வளோ தண்ணி இருக்குது. அது ஏதாவது ஒரு சம்பவத்துனா எப்படி இருக்கும். டேம் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. 113 அடி தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க. கோலி சோடா குடிச்சு குடிப்போம். குடிச்சிட்டு டேம் சுற்றி பார்க்க போயிட்டு பவள விழா இது மேலே ஏறி நல்லா இல்லை சூஸ் பண்ண முடியல. அந்த கேமராவில் இவ்வளோ தான் முடியும். அப்படியே மேலேருந்து பார்க்கும்போது மேட்டூர் ஊரையே நல்லா ஒயிட்டாக காமிக்குது. அழகாக தெரியுது. வியூ செம்மையாக இருக்குது. இதுதான் வந்து பவள மாளிகை.
பட் இதுக்குள்ளே லிஃப்டெல்லாம் இல்லை. லிஃப்ட்டு இருக்குது, பட் ஆனால் லிஃப்ட்டு ரிப்பேராக இருக்குது. நடந்து தான் மேலே ஏறணும். ஆனால் ஏறது கொஞ்சம் சிரமம்தான், பட் இருந்தாலும் ஏறிட்டு கஷ்டப்பட்டு மேலே ஏறி வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சுற்றியும் டேம் தண்ணி தான், சுற்றியும் டேம் தான். இதெல்லாம் கட்டுன்னு ஒரு காலில் கொட்டு கும்பிடணும். அவ்வளவு பெரிய வளர்ச்சி இதெல்லாம் அந்த காலத்துலேயே கட்டியிருக்காங்கன்னா பெரிய விஷயம்தான். தண்ணி பாருங்க, இப்போ 113 அடி ஃபுல்லாக இருக்குது. இன்னும் ஒரு 5 அடியோ 6 அடியாக தான் இருக்காமா, 120 அடி ஆகிறது. இந்த 12ஆம் திறந்து வரேன்னு சொல்கிறாங்க. அங்கேயும் வியூ பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. திருப்பூருக்கு வண்டி கிளம்புது, வந்துட்டுருக்கு. மேட்டூர் டேமுக்கு விடை கொடுத்துட்டு செஞ்சுருக்கோம். மேட்டூர் டேம்லேருந்து வெளியே வரோம். பாய் பாய் மேட்டூர், பாய் பாய் மேட்டூர். இந்த மேட்டூர் வாய்க்கா தண்ணி வர வழி அப்படியே அது வழியாக வந்து மேட்டூர் என்ட்ரன்ஸ் இங்கேயும் பார்த்தாச்சு. அப்படியே வந்து ரிட்டன் விட வேண்டியதான். இங்கெல்லாம் மீன் சாப்பாடெல்லாம் நிறையா இருக்குது, என்ன சாப்பிட்டு தரலாம். நிறையா கடை இருக்குது. நாங்கள் ஒரே கடைன்னு ஃபஸ்ட்லேயே போட்டோம் தெரியாமல். நாங்கள் அப்படியே மேட்டூர்லேருந்து வர வழியில் அங்கே நாட்டு சர்க்கரை, வெல்லம், கிழங்கு